இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். நைட்டு பார்வதியும் கமருதீனும் பேசிக்கிறாங்க. கமருதீன் வந்து பார்வதி மேலே இருக்கிற லவ்வை வந்து வெளிப்படுத்துறாரு. அப்போ பார்வதி வந்து நிறையா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இது எதுவுமே இங்கே வேண்டாம், அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கேமில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கோம், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. கமருதீன் நகர்ந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சாங் ப்ளே பண்ணப்படுது. அதுக்கப்புறம் திவாகர் வந்து கேமராவுக்கு முன்னாடி ஏதோ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு பிரவீனும் மெயினாக கமருதீனும் அவங்க ரெண்டு பேரும் மாக் பண்ணுற மாதிரி பின்னாடி வந்து ஃபன்னாக தான் இருந்தது. அது வந்து அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவர் வந்துட்டு திவாகர், பிரவீன் அண்ட் வினோத்தை சேர்த்துக்கிறார். ஆக்சுவலாக வினோத் வந்து மாக் பண்ணியிருக்க மாட்டார் அப்போ அந்த சமயத்தில். அப்போ திவாகர் வந்து வினோத்தை இன்க்ளூட் பண்ணிடுறாரு. அதுலேருந்து ஆரம்பித்த பிரச்சனை தான். 3 பேரும் மாக் பண்ணுறாங்க. அதாவது கமருதீனும் வினோத்தும் என்னை மாக் பண்ணுறாங்கன்னு பிரவீன்கிட்ட சொல்ல போக அங்கே வந்து பெரிய பிரச்சனையாயிடுது. வினோத் வந்து நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவர் எப்போ ஆக்ட் பண்ணாலும் பாடுறது, கேமராவை மடைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் ரகலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆகி அதுக்கப்புறம் திரும்பியும் வந்துட்டு திவாகரும் துஷாரும் வந்துட்டு ஏதோ நடிக்கிறாங்க. அப்பையும் அவரை மறைக்கிற ஏதோ பாடிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியில வந்து ஏதோ ஆக்ட் பண்றாரு, சட்டையெல்லாம் அவுத்துட்டு. அப்போ வந்து பிரவீன் சொல்றாரு சட்டையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சட்டையை இது பண்றாங்க. அப்போ வந்துட்டு கைகலப்பு மாதிரி பயங்கர சண்டை. எஃப்ஜே வந்து பயங்கர ப்ராப்ளம் பண்ண உடனே திவாகர் வந்து ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுடுறாரு. சட்டையை அவுக்க வேண்டான்னு கனி சொல்லும்போது, சட்டையை அவுத்து ஆக்ட் பண்ண வேண்டாங்கும் போது, நீங்கள் எஃப்ஜேவை மட்டும் ஹக் பண்ணுறீங்களே அது தப்பாக தெரியலையாங்கும் போது அது வந்து இன்னும் பெரிய பிரச்சனை எடுத்து கனி அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரவீன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாரு. அப்போ எல்லாரும் ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன் பண்ணுறாங்க. பார்வதி மட்டும் பண்ணலை. அது ஒரு சின்ன பிரச்சனையாகுது. அப்புறம் திவாகர் வெர்சஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஆயிடுது. பயங்கர பிரச்சனை. எல்லாரும் சபரியிலேருந்து அத்தனை பேரும் திவாகரை கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கார்னர்னு சொல்ல முடியாது, திவாகரும் சில இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் அப்புறம் சபரி வெர்சஸ் திவாகர் ஆயிடுது. அப்புறம் எஃப்ஜே திருப்பியும் வந்து நான் உன்னை அடிச்சுட்டு கூட போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கனி வந்துட்டு ஏதோ ஒர்க்கர்ஸ்ன்னு பார்வதியை சொல்ல அது பிரச்சனையாயிடுது. அதுக்கப்புறம் லாக்கர் டாஸ்க் நடக்குது. அதில் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ தொப்பி டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சாங்க. அதில் வந்துட்டு ஒரு இதில் வந்து பிரவீன், கெமி அண்ட் வினோத், எஸ்டிலேருந்து வினோத்தும் பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து கெமி அண்ட் பிரவீன் வின் பண்ண பிக் பாஸ் ஹவுஸ் தான் வின் பண்ணுது. அவங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அவங்க 1000 பாயிண்ட்ஸுக்கு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற சினிமா டீம், ரியோ அவங்க டீம் எல்லாம் வராங்க. அவங்களோடது எல்லா இதுவும் போகுது. அதோட இன்னைக்கு பிக் பாஸ் நிறைவடையுது சண்டைகளோட.